லேடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பைல்வான் ரங்கநாதன். இந்த நிகழ்ச்சியில எந்த சினிமா நல்லா ஓடுது, எந்த நடிகர் இப்போது முன்னணியில் இருக்காரு, எந்த நடிகை எந்த நடிகரோட கிசு இப்படி சினிமாவை பற்றிய 100க்கு 100 உண்மையான செய்திகளை உங்கள் கேள்விகள் மூலமாக நான் பதிலளிக்க இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கேள்வி உங்களுடையது, பதில் என்னுடையது. ஆனால் உண்மை செய்திகள் காண தவறாதீர்கள். சார் அமேப்பன், நீங்க பண்றது ரஜினி கேரக்டர்ல விசு கேரக்டர் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் முழுகாம இருக்கேங்க. முழுகாம இருக்கியா? குளத்துல தண்ணி வத்தி போச்சு, கிணத்துல நிறைய இருக்கு, போய் குதி முழுகிடுவேன். சிதம்பரம் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1க்கு போற இடத்துல எறும்பு கடிச்சிருச்சுன்னு ஒன்னு அழுதுட்டு இருந்தியே, அப்ப என்ன தேய்ச்சி உன்ன தூங்க வச்சனே அந்த பாசக்கார அம்மையப்பனு இப்ப தெரியலையா? சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை, எந்த நெஞ்சும் ஈரம் இல்லை. சம்சாரம் பந்தமில்ல, பாசமில்ல, சொந்தம் இங்கு சொந்தமில்ல. சம்சாரம் வணக்கம். உங்கள் எல்டிவி சார்பாக உங்கள் முன்னால் இப்போ நான் அல்வா செஞ்சுருக்கேன். இது வந்து வாங்க பழகலாம் நிகழ்ச்சி. நம்மளோட பழகிறதுக்கு, நம்ம டிவியோட பழகிறதுக்கு இன்றைக்கி பாருங்கள், இல்லத்தரசிகள் வந்து 5 பேர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களோட பழகுவோமா? தேதி 12 அல்வா வாசோட உங்கள் பிளாட்டில் உங்கள் ஏரியாவில் கலகலப்பாக கேம் விளையாடணுமா? வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு பிரியப்பட்டீங்களா? நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அல்வா வாசு கேம் பண்ணுறதை பார்த்து ஜாலியாக ஃபீல் பண்ணுங்க. மக்கள் எந்தெந்த விஷயத்துல கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த விஷயத்துல சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? கஷ்டம் எல்லார் லைஃப்லயும் வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சந்தோஷமா தான் வண்டி ஓட்டுறோம். சும்மா தாங்க இருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம், சந்தோஷமா தான் ஃபீல் பண்றோம். இது மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் நின்று சிரிச்சா மாதிரியே வியாபாரம் பண்ணுவோம். சீக்கிரமா எங்க அம்மா வந்து கூட சேரணும்னு ஒரு சின்ன ஆசை. ஆட்டோவில் போகும்போது சீட் இருக்கு, பஸ்ஸில் போகும்போது சீட் இல்லை. ஒரு 2 days பேக் அவங்க சிஸ்டர் மேரேஜ் அன்னைக்கு நைட்டு டோட்டலாக ஜாலியாக ஈயம்பித்தாளுக்கு பேச்சம்பளம் பேச்சம். என்னை உங்களுக்கு நல்லா தெரியும். என் பேர் குள்ளமணி, உங்களுக்கு நான் செல்லமணி. இப்படி தானா எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன். என்னை போல எவ்வளோ பேர் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னா அவங்கெல்லாம் வெளுத்தது கொண்டு வரதுக்கு தான் நான் வந்திருக்கேன். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, சாதனை, சாதனையாளர்களை தேடி நான் வர்றேன். சாதனையை தேடி, சாதனையை தேடி, சாதனையை தேடி நம்ம எல்டிவில் விரைவில். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லேடன் டிவி. கால் பண்ணி என்கிட்ட சாங்ஸ் பாடலாம், அதுக்கப்புறம் விடுகதை சொல்லலாம், காமெடி சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, எந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் கழுவி சாப்பிடுமா? அந்த அனிமல் எதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கிற க்வெஸ்சன். லேடர் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் தான் உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி. நீங்கள் எத்தனை சவரை செஞ்சு போட்டுருக்கீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு? அது தெரியாதுப்பா. பிராந்தி விளையாட்டுனா சந்தோஷமா. மெயினாக வாட்டர் பாக்கெட்டு, கிளாஸு. ரேஷன் கடையில் பாமாயில் என்ன வேலை? உங்கள் வீட்டுக்காரு உங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள் 1/2 கிலோ அல்வா. இப்படியே எதிர்காலத்து மெயின்டைன் பண்ணிங்க வச்சுக்கோங்க.
சூப்பரா வருவீங்க. யாரா இருந்தா என்ன, ஆனா பொதுமக்கள் நல்லா இருக்கும். கடைசியா கமல் படம் பார்த்து கை ஒடிச்சு அதோட விட்ட படம் பார்த்துட்டு. ஹாய், நம்ம எல்டிவி சேனல்ல அம்பாசமுத்திரமணி படத்தில் நடிச்ச சங்கர் பேசுறேன். Why this cola very D? Why this cola very D? நம்ம எல்டிவியில் வைதிஸ் கொலவரின்ற ப்ரோக்ராமில் உங்கள் குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் முதல் வணக்கம். மொத்தம் இந்த போட்டியில் 3 சுற்று இருக்கு. பரிசு வந்து ஒரு மொபைல். அதில் உங்களை யாரோ ஒருத்தர் வாங்க போகிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து ஆவடியில். முதல் சுற்றில் என்ன கேட்குறனோ அதுக்கு நீங்கள் எதிராக பேசணும். இந்த கார் வந்து 7 வருஷமாக உங்கள்கிட்ட இருக்கு. இந்த கார் என்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ உங்கள் காரே இல்லை? ஆமாம். உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? விஜய். சொல்லிட்டீங்களா பதில்? சொல்லக்கூடாது சொன்னாங்களே. நீங்கள் சமைச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும். இல்லை, நல்லா இருக்காது. வண்டி ஓட்ட தெரியாது? தெரியும். நல்ல வண்டி ஓட்டுவீங்க? ஓட்ட மாட்டேன். இருக்க மாதிரி பேசி நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், மென்டல் மாதிரி நான். அது எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இதுக்கு பேர் வந்து எவர் சில்வர் பாத்திரம். இல்லை, அலுமினிய பாத்திரம். இது உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்க போகிறது ஏடி போட்டி நிகழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் கூட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அன்பா இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை கடுக்கடுன்னு வச்சுருப்பீங்க. இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். செல்வி, உங்களுக்கு நல்ல கவிதை எழுத வரும், கவிதை சொல்ல வரும், கவிதை படிக்க வரும், கவிதையே வராது. நீங்க வேலை பாக்குறீங்க? இல்ல சார், சும்மா தான் சார் இருக்கேன். வாங்குற சம்பளத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? எங்க அப்பன்ட்ட. மரியாதை கொஞ்சமாவது கொடுக்கலாம் இல்ல? உங்க எல்டிவியில் சிங்கிள் டீ சின்ராசு. பாம்பை கண்டா படையே நடுங்க, நாயை கண்டா நாகர்கோவில் நடுங்குமா என்ன? மாவட்ட கலெக்டர் பஸ்ஸில் ஏறினாலும் மொதல் சீட்டு டிரைவருக்கு தான். என்னதான் கராத்தேவில் ஏகப்பட்ட பெல்ட் வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய பேண்ட்டுக்கு பெல்ட் மாட்டலைன்னா பெம்பிளைக்கு பிலேப்பி தான். ஹலோ, அமெரிக்க அதிபர் ஒப்பமாவா? ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா சார்? நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் ஃபுல் அடிக்கிறவங்க. இந்த மாதிரி மொக்க தத்துவங்கள்லாம் எங்கிட்ட பகிர்ந்துக்கணும்னா கால் பண்ணுங்க. சிங்கிள் டீ சின்ராசு, நம்ம எல்டிவியில். மக்களை சந்திப்போமா? இந்த பிரபலம் யாரு? ஒழுங்கா தானே இருந்தீங்க? பிரபலம்னா தமிழ் படத்துல போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அஜித். வெரி குட், அஜித் தான் கரெக்ட். அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். மல்லிப்பூ எந்த நாட்டுடைய தேசிய மலர்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மல்லிப்பூ எந்த நாட்டுடைய தேசிய பூ, தேசிய மலர்? ஐயோ ராமா, அங்க கேமரா பார்த்து சொல்லுங்க. என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் கேப் கேட்கலாமா? கேப்ல என்ன கொடுமை சார். போய் எப்படி அதே மாதிரி தான் முட்டை போட்டு போறீங்க? அவ்வளவுதான். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே.